ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் என்ன இந்த வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஸ்லிங்கை நல்லா பார்ப்பாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு, ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ஃபின் பேலர்லேருந்து. ஸோ ஃபின் பேலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டையில் இருக்கிற இப்போ ஃபின் பேலர். ஸோ அந்த ஒரு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன மெர்ச்சன்டைஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒன்று சேர்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்லாகை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்தியிருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுடைய ஏஜே ஸ்டைலிஷ், ஷின்சுகே நாகமுரா, கோடி ரோட்ஸு, ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்லர்ஸை வச்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக நடத்தியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ பேக்கேஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ WWE அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அதாவது நம்ம ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ அதாவது அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஸோ எஸ் உங்களுக்கே தெரியுமா என்னதுன்னு தெரில. ஸோ நான் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா புல்லட் கிளப்போட நான் ஒரு லீடராக இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வியர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு லெஜெண்டரியான மாஸ்க்கு, இது ஒரு ட்ரெடிஷ்னலாக நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படிங்கிற மாரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த மாஸ்க்கை போட்டுட்டு ஸோ நான் ரிங்கில் வர்றது நான் கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாசிபிளி, அதாவது மேக்ஸிமம் இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி மீண்டும் நான் ஒருவேளை, அதாவது மீண்டும் நான் ஜப்பானுக்கு வரும்பொழுது நான் இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு தான் ரெஸ்ல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன ப்ரோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஃபேன்ஸுக்கு மத்தியில் இது கொஞ்சம் சலசலப்பாக இருக்குது. ஸோ என்ன ப்ரோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் ஜப்பானுக்கு போவாரா? ஸோ மீண்டும் WWE அங்கே ஷோ நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல. ஸோ அவர் எதை மீன் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஒரு WWEயோட கான்ட்ராக்ட் அவருக்கு எக்ஸ்பீரி ஆனோன்னா அவர் இங்கே ஜப்பானில் போய் ஏதோ ரெசல்ட் பண்ணதுக்கு விரும்புகிறாரான்னு தெரில. ஸோ அப்படி இல்லைன்னா மீண்டும் WWE ஒரு ஏதாவது ஷோ நடத்துனாங்கன்னா ஸோ அங்கே அவர் ரெசல்ட் பண்ணனாரு இந்த மாதிரி வருவாரான்னு அதை பற்றி தான் சொல்கிறாரான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுவும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஏஜே ஸ்டைலு இப்படியே அதை மெயின் பண்ணியே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது WWE அவங்களோட அஃபிஷியல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தாக்கா ஒருவேளை நம்ம WWE திரும்பவும் ஜப்பானில் எதுவும் ஷோ நடத்துவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நடத்தினாக்கா இப்படி ஏஜே ஸ்டைலு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நான் மீண்டும் இப்படி வருவேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை போட்டுட்டு வருவேன்லாம் சொல்கிறாரு. ஸோ அவர் நம்ம கம்பெனி விட்டு போயிடுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக WWE இந்த மாதிரி ஸோ அந்த வீடியோ பேக்கேஜை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் WWE ஜப்பானில் இந்த மாதிரி நடத்தினாக்கா ஏஜே ஸ்டைலில் அந்த மாஸ்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பட் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் அவரோட வாயில் இருந்து அவர் நினச்சி சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லெஞ்சோ நம்மளோட செத் ராலன்ஸோ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாங்க. ஸோ அங்கே கேட்டிருக்கிறாங்க, அதாவது உங்களோட லவ் ஸ்டோரி இப்படி இருந்துச்சு. ஸோ நீங்கள் 2 வாரம் முதல்ல முத்தம் கொடுத்தது எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. எப்பா இதெல்லாமாப்பா இன்டர்வியூவில் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவில் தான் இது பாசிபிள் கிடையாது, அமெரிக்காலலாம் இது பொதுவாக கேட்பாங்க. அது ஒரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்க லவ் ஸ்டோரியை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் பெக்கி லெஞ்சி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் முதல்ல சந்தித்தது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ரோட்டில் தான் சந்தித்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் WWEல ஒர்க் பண்ண நேரம் கூட ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கும் செப்பரேட் ஷோஸ் தான் நடக்கும். நாங்கள் 2 பேரும் ஒரே ஷோ நடக்க நேரம் அங்கே நாங்கள் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ அப்படிங்கிறது மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டில், அதாவது பெக்கி லெஞ்சி ஃப்ரெண்டில் நடந்துட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கிற நேரம் தான் நாங்கள் கொஞ்சம் கிட்டக்க பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசி, அதாவது நாங்கள் பைய நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமா மெல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போட ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக அப்படி பேசி ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, ஸோ அதை கடலை போடுவோம்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி செத் ராலன்ஸ் போட ஆரம்பிச்சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 2019 ராயல் ரம்பிள் அந்த வீக்கெண்டில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஸோ நம்ம பெக்கி லெஞ்ச் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட செத் ராலன்ஸ் தான் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம
பெக்கி லிஞ்சை பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக கடலை போடுறதா இருக்கட்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு அவ்வளோதான், இவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெக்கி லஞ்சுக்கும் செத் ராலின்ஸும் ஃபஸ்ட்டு டைமாக கிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2019 ராயல் ரம்பிளோட வீக்கெண்டில் தான். டேய் இதெல்லாம் மாட்டா ஒரு கண்டென்ட்னு எடுத்து போடுவான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ அது இதை நான் சொல்லலாம், ஏன்னா இது நம்ம ரெஸ்லிங் கண்டென்ட் தான். ஸோ பெக்கி லஞ்சும் நம்ம செத் ராலின்ஸும் ஒரு நல்ல கப்புள். ஸோ அவங்களோட இந்த மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ஃபஸ்ட்டு டைமாக கிஸ் பண்ணதை பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லியிருந்தாரு, நம்ம அது சொல்லலாம். ஸோ நம்ம ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ அடுத்ததாக ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்விடி பார்த்திங்கன்னா விருப்பம் தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவரோட கடைசி ரன்னுக்காக பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா விளாட விரும்புகிறேன் அப்படிங்கிற மாரி. ஸோ என்ன நடந்துச்சுன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம ஆர்விடி பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஜான்சனா கூட நீங்கள் விளாடுறதுக்கு, அதாவது 2005 டைம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்விடிக்கும் ஜான்சனாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் ஜான்சனா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான்சன் அதாவது ஹீல் டனாக இருந்தது ஆர்விடி, ஜான்சன் வந்து ஃபேஸ் டனாக விளையாடிட்டு இருப்பார். ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜான்சனாக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த கேனு துணி அது இதுன்னுட்டு பார்த்திங்கன்னா ஜான்சனாவை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் அந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா மீன் பண்ணி, ஸோ அதுக்கான ஒரு ரீமேட்சை பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாட விரும்புகிறேன். ஸோ அது இப்போ நடந்தனா கூட ஸோ அன்னைக்கு நடந்த அதே குவாலிட்டியில் எங்களால் மேட்ச் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்விடி பார்த்திங்கன்னா இப்போ விருப்பம் தெரிஞ்சிருக்காரு. ஸோ ஆர்விடி பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனோட ஃபைனல் ரன்னில் பார்த்திங்கன்னா அது கலந்துருவாரா அப்படின்னா ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனால் அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததான் நான் நேற்றைக்கு போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜேவுஸோட சிங்கிள் ரன்னை பற்றி எல்லாம் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல. ஸோ அதை பற்றி நம்ம நேற்றைக்கு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா இப்போ ஜெம்மி உசோவை பற்றி நம்ம ஜேவுஸோ பேசியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் எதுக்கு நம்ம ஜெம்மி உசோவை விரும்புகிறாங்கன்னா அவனோட ஃபன்னான ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ அதாவது நம்ம ஜெம்மி உசோ ஹீல்டனாக இருந்ததுக்கப்புறம் கூட ஸோ அவர் நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார். அந்த அவருக்கு ராயல் ரம்பில் குந்தருக்கு இதில் போய் அவரை அந்த மாதிரி டேக் டீம் ஆகிறதுக்கு நிறைய விஷயமான அந்த மாதிரி ஃபன்னாக நிறைய விஷயம் பண்ணுவார். ஸோ அவன் பண்ணியிருக்கான். ஆனால் இதெல்லாம் WWE அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நீ ஹீலாக மாறினா கூட அந்த ஃபன்னான விஷயத்த நீ பண்ணணும்னு சொல்லி ஈவன் பார்த்திங்கன்னா அந்த பிளட் லைனோட ஒரு பாகத்தில் இருந்து அவர் ஹீல்டனாக மாறினார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் மக்கள்லாம் நல்லா ஃபன் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஸோ நம்ம ஜெம்மி உசோ இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜேவுஸை பற்றி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு கிரேட்டான ஒரு வெர்ஷனுக்காக காத்துட்ருக்கிறான். ஸோ அடுத்தது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு டீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஜெம்மி உசோட ஒரு கிரேட்டஸ்டான வெர்ஷன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அவன் தான் அப்படிங்கிற நேரம் மேபி அவனோட ரிட்டனை அவர் டீச் பண்ணுறாரு. ஸோ பிளட் லைன் ஓஜி பிளட் லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஜேவுஸோ ஜெம்மி உசோட ரீயூனியன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கட்டத்தை பார்த்திங்கன்னா இப்போ ஜேவுஸோ எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெம்மி உசோட ரிட்டனே டீச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெம்மி உசோட ஃபன்னாக அந்த மாதிரி பண்ணுவார்ல, ஃபன்னியஸ்ட்டில் உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்தது ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஃபின் பேலர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு. ஸோ அதில் ஒரு டேக் பண்ணி போட்டிருந்தாரு. ஆனால் அந்த டேக்கை நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண நேரம் ஸோ அந்த விஷயத்தில் நிறைய விஷயத்த பார்த்திங்கன்னா உள்ளடக்கிது பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சமஸ்லாமில் ரியர் ஃப்ளைக்கும் டேமிஸ்டிக்கு அகேன்ஸ்டாக இந்த ஜட்மெண்ட்டில் முழுசாகவே மாறிட்டு ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. டேமியனுக்கும் ரியர் ஃப்ளைக்கும் எதுனால அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாரி அவர் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னா தமிழில் நான் பார்க்க நேரம் திட்டம் ஒன்றாக வரும்போது நான் அதை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாரி. ஸோ அதாவது நம்ம ஃபின் பேலருக்கு ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்ம டேமினை பிட்ரல் பண்ணணும்னு இருந்து, ஆனால் அவர் பிட்ரல் பண்ணுற மாரி அவர் ஐடியாவில் இல்லை. ஸோ ஆனால் நான் இப்போ லிவ் மார்கன் எப்போ வந்து ஜட்மெண்ட் டைக்குள்ளே வந்தாங்களோ ஸோ அப்போத்துலேருந்து நம்ம டாமினிக்கு கர்லிட்டோ ஸோ ஜேடி மெக்டானோ அவங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா லிவ் மார்கன் பக்கத்தில் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் பிட்ரல் பண்ணது பார்த்திங்கன்னா யோசிச்சுருப்பார்ல. ஸோ அந்த ஒரு ஐடியாவை தான் நம்ம ஃபின் பாலர்கிட்ட அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க திட்டம் போட்டு இப்படி பிட்ரல் பண்ணணும்னு சொல்லி ஸோ நம்ம ஃபின் பாலர்கிட்ட அந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை ஒத்துக்கொள்ள நேரம் ஸோ நான் என்ன சும்மா இருக்கணும், நானும் அதை ஆதரிக்கிறேன்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா
இந்த மாரி பார்த்தீங்கன்னா பிட்ரேல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ நார்மலாக பார்த்தா அவரு வெறும் போஸ்ட்டாக தெரியும். ஸோ அவங்க ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை டேக் பண்ணி கீழே எழுதியிருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கவனித்து டிரான்ஸ்லேட் பண்ண நேரம், ஸோ அதை கொஞ்சம் விலைக்கு பார்க்குற நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கை பாருங்கள், இதை நான் சமீபத்தில் இன்டர்நெட்டில் பார்த்தேன். ஸோ அதாவது நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு ஸ்மாக் டவுனில் ரிட்டர்ன் ஆகி சோலோவாக பொழந்துட்டு போன நேரம், ஸோ அவர் ஃபேன்ஸை மத்தியில் பார்த்துட்டு ஏதோ ஒரு மன வருத்தத்துலேயே அப்படியே போன மாரி போவார். ஃபேன்ஸை பெரிய லெவலில் இன்டர்ப்ட் பண்ணியிருக்க மாட்டார், பட் மறைமுகமாக அப்படி பண்ணியிருந்தார். ஸோ ஆனால் ரேம்பேண்டில் போயிட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வி த ஒன் அந்த சிம்பிளை காமிச்சிட்டு ஃபேன் மத்தியில் பார்க்காமல அப்படியே போயிடுறாரு. ஸோ இந்த மூமெண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் பண்ணியிருக்கிறாரு. எப்போன்னா அவர் ரசல்மேனியாவிலேருந்து அது எந்த இது ரோமன்ட்ட தோற்றதா இல்லை பிராக்ட தோற்றதான்னு எனக்கு தெரில. பட் அவர் அந்த மாதிரி தோற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிருப்பார். ஸோ போயிட்டு மக்கள் மத்தியில் பெருசாக பார்க்காம ஸோ அவர் அந்த சோகத்திலே போயிருக்கிற நேரம் ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த வலது கையை அந்த மாதிரி தூக்கியிருப்பார். அது வேறு லெவலில் கூஸ்பமாக இருந்தல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த கையை தூக்கினாலும் அந்த ரசல்மேனியா அரங்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அதிர்ச்சி. ஸோ அதேமாதிரி ரோமனும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக போயிட்டு சடனாக பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ சிம்பிளாக காணிக்கிற நேரம் ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணி போட்டுருக்குறாங்க. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே இதை கவனிக்கல, பட் இந்த இன்டர்நெட்டில் பார்க்க நேரம் எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம டைஜாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் மைக்கிளை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஷான் மைக்கிளை ரொம்ப நம்புவேன். நான் NXTல இருக்கனால ஷான் மைக்கிளை ரொம்ப நம்புவேன். எனக்கு ஷான் மைக்கிளை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போ கூட காத்துட்டு தான் இருக்கிறேன், ஷான் மைக்கிள்கிட்டருந்து ஒரு காலாவது வந்துடாதா என்னோட நண்பனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஷான் மைக்கிள் மேலே நம்மளோட டைஜாக் அதாவது டீபாருக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைஜாக்கை பற்றும் மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வராமல் NXTல இருந்திருந்தாருன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ணி ஸோ NXTலே பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இருந்திருப்பார். ஸோ அவரை கொண்டு ராவில் கொண்டு வந்து காணிக்காமலே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இது பண்ணி விட்டுறாரு. ஸோ பார்ப்போம் இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கன்னு. ஸோ அடுத்ததாக பிரையன் டேனியல்சன் என்று அன்போடு அழைக்கப்படும் டேனியல் பிரையனை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது நம்ம டேனியல் பிரையனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நெக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது. ஸோ அது WWE இருக்குல்லாமே ஸோ அவருக்கு இருந்ததுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ AEWல வேறு அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் எனக்கு இப்போ AEWல எந்த ஒரு மேட்டர்னு எனக்கு இப்போ அதுக்கு தெரியாது. ஸோ ஆனால் அவரோட இன்ஜுரியை பற்றி இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது அவர் நெக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜுரி இருக்குது. ஸோ அதுக்கான சர்ஜரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து கடைசிக்குள்ளே, அதாவது இந்த வருஷம் இருக்குல்ல, இந்த வருஷம் அதாவது டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நெக்கில் இருக்கிற இன்ஜுரிக்கு பார்த்தீங்கன்னா நான் சர்ஜரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மனுஷனுக்கு ஏகப்பட்ட இன்ஜுரி இருக்குது. ஸோ அதனால் அவர் ரெஸ்லிங் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணணுன்ட்டு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இதை பார்த்தீங்கன்னா சாதிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே அவர் பேசாமல் ரிட்டையர்ட் ஆகி ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்மளோட ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபுக்கு எண்டே கிடையாது. எந்த வகையிலனா வியூஸு தான்ப்பா. ஸோ அந்த மனுஷன் சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆன அந்த ஃபுட்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 184 மில்லியன் வியூஸு. எங்கே இருக்குது பாருங்க, வெறும் 10 மில்லியன் அந்த மாதிரிலாம் இல்லை, 184 மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரோமனோட சமஸ்லம் ரிட்டனு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் எத்தனை வியூஸுக்கு நாம் பார்க்க போகிறோன்னு தெரில. ஸோ ட்ரைபல் சீஃபுக்கு மேலே இந்த லெவல் கிரேஸ் இருக்குன்ட்டு கண்டிப்பாக ரோமன் ஃபேன்ஸ் இல்லாதவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்லேயும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா சோலோ டாங்கலோவையெல்லாம் போட்டு பொழந்துருப்பாரு. ஸோ அதுக்கான வியூஸும் தெரிய வந்திருக்கு ஒரு நாளையிலே. அதாவது அந்த ஸ்மாக் டவுனுக்கு ரிட்டர்ன் வந்தார்ல, ஸோ அந்த ஸ்மாக் டவுனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட கடந்த 24 அதாவது அந்த ஸ்மாக் டவுனில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கு. அந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அந்த மாதிரி அந்த யூடியூபு, ஸோ இதிலெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரோமன் ஸ்மாக் டவுனுக்கு ரிட்டர்ன் வந்த அந்த ஃபுட்டேஜ் அந்த வீடியோக்கு மட்டுமே 60 மில்லியன் பார்த்தீங்கன்னா வியூஸ் கிடச்சிருக்கு. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் பார்த்தா இனியெல்லாம் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், WWE இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸை வச்சு தான் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வச்சு போடணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வியூஸை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோமனோட கிரேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ
இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரைபல் சீஃபோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வியூஸில் இருக்கட்டும், மெர்ச்சன்டைஸில் இருக்கட்டும், எல்லாத்துலையும் ஃபஸ்ட்டில் இருக்கார்ல. ஸோ இதை பற்றி நம்ம ஃபேன்ஸ் ஏறது என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு அப்டேட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.